எந்த சட்டமன்ற தொகுதிண்ணா? இது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியோட எம்எல்ஏ யாரு? ஜவாஹர்லால் இப்ப இருக்காங்க பேராசிரியர். கடைசியா எப்ப பாத்தீங்க? கடைசியா இப்ப ரீசெண்டா கூட பேசி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். தொகுதிக்கு வந்துட்டு வராங்க ரெகுலரா தொகுதி வருவாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஆனா நிறைய காணொளிகள் எடுத்து வச்சிருக்கோம். தொகுதி முழுக்க குப்பைகளாவும் சாக்கடையாவும் அது இருக்கத்தான் செய்யுது. அவங்களுடைய செயலை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பேரூராட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும், அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கு. செய்தாலும் குப்பைகள் வந்து சேரத்தான் செய்யுது. அதுக்குண்டான தீர்வுகளும் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருடைய பகுதிகள்லயும் வந்துகிட்டு தான் இருக்குது. வந்திருக்கேன். தெரு உள்ளே அவ்வளவு குப்பை கிடக்கு. இருக்கத்தான் செய்யுது. நம்ம இந்த ஊரு மட்டும் நீங்க சொல்ல வேண்டாம். எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவும் இருக்கத்தான் செய்யுது. அவங்களால என்ன முடியுமோ எல்லாத்தையும் அவங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செய்யாம இல்ல. 2026ல யாருக்கு உங்களுடைய ஓட்டு? நம்மளுடைய ஓட்டு ஏற்கனவே 2021ல இந்தியா கூட்டணி, திமுகவுடைய கூட்டணியில நமது மனிதநேய மக்கள் கட்சியோட இருந்தோம். அதே நிலைப்பாடு தான் சொல்லியிருக்காங்க எங்க தலைமையிலேருந்து. அதனால நாங்க திமுகவை தான் ஆதரிப்போம். இப்ப நீங்க வந்து தமுமுக மனிதநேய மக்கள் கட்சி. அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடயத்துல இது வரைக்கும் திமுக எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கலையே. எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியவில்லை நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்க நீங்க ஆல்ரெடி இப்ப எடுத்தது 20 பேர் எடுத்தாங்க. பரோல்ல கிடைச்சது. அவங்கள நிரந்தரமா பரோல்ல நீக்கப்பட்டு எடுத்து இன்னும் ஒரு 19 பேருக்கு உண்டானதை வந்து இப்போ தற்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஸ்டாலின் இருக்காங்கல்ல, தளபதி ஸ்டாலின் வந்துருச்சு. ஆமா, அவங்கள்ட்ட எடுத்து வச்சதுனால இன்னைக்கு அதுக்குண்டான வேலையை அவங்க பார்த்து. கோவை பாஷா அவர்களும் கூகை இப்ராஹிம் அவர்களும் நாங்க வெளியே போகணும், நாங்க வந்து சிறையிலேயே ஒரு நாள் இருந்துட்டோம் அப்படின்னு நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அப்போது அரசின் சார்பாக என்ன தாக்கல் பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் அதே மனநிலையோடு தான் சிறையில இருக்காங்க, அவங்களை வெளியில விட்டா மாற்று மதத்தினருக்கு ஆபத்து, அவர்களை வெளியே விடக்கூடாதுன்னு இதே திமுக அரசு தானே அபிடோட் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க தான். அது வந்து நமக்கு அது ஆழமான செய்தியா நம்மளால இல்ல சொன்னாங்க. இல்ல வெளிப்படுத்தி சொன்னாங்க தான், இல்லைன்னு சொல்லல நம்ம. அதாவது அன்னைக்கு உள்ள சூழல்ல அந்த பிஜேபி அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இதை வந்து ஒரு மாலை மலர்ல ஒரு செய்தியை அறிவிச்சாங்க. அப்புறம் வந்துட்டு திமுக தாக்குறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லி முன்பட்டாங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்டாலின் இப்ப இருக்காங்களா சிஎம், அவங்க ஆட்சியில தான் இந்த 20 எப்படி சொல்றது நீண்ட கால சிறைவாசிகளை வெளியில எடுத்தாங்க. உண்மைதானே? எடுத்தாங்களா இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். தாக்கல் பண்ணாங்க. அவங்க அதே மனநிலையோட தான் இருக்காங்க அப்படின்னு. இல்ல அதுக்கப்புறம் நீங்க எடுத்து காட்டுங்க. ஆனா இப்ப 20 பேர் வந்தது எப்படி வந்தாங்க? அதே அரசாங்கம் தானே. இப்போ உள்ள தமிழக அரசு தானே வந்து என்னது நீதிமன்றத்துல போய் அவங்க தானே நமக்கு வந்து இது நோ அப்ஜெக்ஷன் சொன்னதுனால தானே எனக்கு சிறைவாசிகள் வெளியில வந்தாங்க. கேரளா இருக்கு. ஆமா, அங்க வந்து காஷ்மீர் ஃபைல்ஸும் கேரளா ஸ்டோரி படமும் திரையிடல. தமிழ்நாட்டுல எப்படி திரையிடப்பட்டது? அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. எனக்கு அது திரைப்பட உலகம் அப்படிங்கும் போது எதிர்ப்புகள் தெரிவிச்சோம். நம்ம மனிதநேய மக்கள் சார்பா நம்ம எதிர்ப்பு கண்டனங்களை தெரிவிச்சாங்க. எங்களுடைய பேராசிரியர் தெரிவிச்சா போதுமா? படம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் பாக்குறாங்க. கண்டனம் வந்து நம்ம தெரிவிக்கிறது நம்மளுடைய நம்மளுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சோம். அதுக்குண்டான ஒரு சில இதங்கெல்லாம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தப்பட்டது. இருந்தாலும் ஒரு சில காரணத்தினால அது ரிலீஸ் ஆகப்பட்டது. சொல்றீங்க. ஜவாஹிருல்லா அவர்கள் கடந்த தேர்தலில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வெளியூர்ல இருந்து வரல, இந்த முறை வெற்றி பெற்றா இதே ஊர்ல நான் வீடு எடுத்து தங்கி இந்த தொகுதியோட பிரச்சனையை பார்ப்பேன். அவருடைய வீடு எங்க இருக்கு? இதே ஊர்ல, இதே பாபநாசம் பகுதியில அவுல்காரத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியால தான் வீடு இருக்குது. வீடு இருக்குது. ஆமா, அவங்க வந்து சென்னையில வந்துட்டு சட்டமன்ற அலுவலகம் அவங்க வந்து மனிதநேய மக்களுடைய இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர். அது அல்லாம மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம்களுடைய தலைவர் அப்படிங்கிறனால அவங்க தமிழ்நாடு முழுவதும் அவருக்குண்டான இது நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க பங்கு பெறுவாங்க. அப்படி இருக்கும்போது பொய்யான வாக்குறுதியை சொல்லலாமா, நான் தொகுதியிலே இருப்பேன் அப்படின்னு? இல்லையே, இருக்கதானே செய்யறாங்க. உங்களுக்கு என்ன இல்லைன்னு நீங்க கொடுக்கப்பட்ட மனுக்களா இருக்கட்டும், புகாரா இருக்கட்டும், அதாவது பொதுமக்கள் கொடுக்கப்பட்டு செய்யவில்லை என்றத நீங்க என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்லுங்க, ஆன் பண்ணிட்டே போவோம். எந்தெந்த ஏரியாக்கள்ல அப்படி சாக்கடை இருக்கு, எங்க குப்பைகள் இருக்கு இல்லங்க, அத வந்து நீங்க வந்து எம்எல்ஏ தான் இதை வந்து செய்தாரான்னு நீங்க சொல்ல வரீங்களா? அந்த குப்பைகளை வந்து அவங்களே கொட்ட சொன்னாங்களா? கிடையாது. பொதுமக்கள் இல்ல அதை வந்து பேரூராட்சிக்கும் ஊராட்சிக்கும் உட்பட்டது. அதுக்காக கவுன்சிலர் இருக்காங்க, அதுக்காக வந்து செயலாளர் இருக்காங்க, நிறைய கிளர்க்குங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் இருக்கும் போது எம்எல்ஏ வந்து இதை செய்தாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல? எம்எல்ஏ தான், அவர் தானே அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ. ஆமா, பொறுப்புதாரி. அவங்க தான் இன்னைக்கு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். அவங்க வந்து அவங்களிடம் நம்ம புகார் கொடுக்கப்பட்டு நீங்க செய்யவில்லை என்று ஒரு பொதுமக்கள் நம்மிடம் சொன்னால் நாங்க உடனடியாக கேட்டு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 10 பேர் சொல்லியிருக்காங்க தொகுதி முழுக்க குப்பை,
தொகுதிக்குள்ள அப்படி நீங்க தொகுதி முழுக்க குப்பைங்கிறது அபாண்டமான குற்றச்சாட்டு. நான் நிறைய இடம் நல்ல இடமும் இருக்குது. நானே உங்களுக்கு வேண்டாம் நான் காட்டுறேன். அந்த மக்கள் வசிக்க நீங்க வந்து ஒன்லி நெகட்டிவ் திங்ஸ், அதாவது எங்கெல்லாம் குப்பைகள் இருக்கோ அந்த மாதிரி உள்ளதை மட்டும் நீங்க சொல்ல வரீங்க. குப்பையே இருக்க கூடாது இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, இதே தெருவுல இப்ப நீங்க நின்று பேசிட்டு இருக்கு இதே தெருல வலது பக்கம் குப்பை இருக்குதா இல்லையா? அதான் குப்பைகள் இருக்கதான் செய்யுது. நான் சொல்லவே இல்லையே. குப்பைகள் வந்து அங்கங்க ஒரு சில பகுதியில கடக்கதான் செய்யுது. இல்ல, அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. பொதுமக்களே தன்னார்வலா நின்று செய்யறாங்க. தன்னார்வலா நின்று செய்யறோம். எங்களால முடிஞ்சதை நம்ம செய்யறோம். இன்னும் காவி தண்ணி தானே வருதுங்கிறாங்க. குடிக்கக்கூடிய தண்ணி காவியா தானே வருது. கவர்மெண்ட் காட்டுங்க, நீங்க காவி தண்ணி காட்டுங்க, காவி தண்ணி காட்டுங்க. உண்மையா காவி தண்ணி யாருமே இந்த மாதிரி நீங்களா ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டாம். ஆனா ஆல்ரெடி காவி தண்ணிங்கிறது வந்து ஒரு பகுதியில அன்னைக்கு வந்து எப்படி சொல்ற, அந்த நீர்த்தேக்க தொட்டில இருந்து வந்து கழிவு அதாவது ஏற்பட்டு வந்துச்சுன்னா அன்னைக்கு ஒன்று இடையில வந்தது. அதை சுத்தம் செய்யப்பட்டது. ஐயம்பட்டை பேரூராட்சி தண்ணி தொட்டில கிளீன் செய்யப்பட்டது. இன்னைக்கு காலையில நான் வீட்டுல கூட பிடிச்சி இல்ல இருந்தா நீங்க சொல்லலாம். அபாண்டமான சொல்லலாம். போவோம், தண்ணியை திறப்போம், காவி தண்ணி வந்துச்சுன்னா நீங்க எங்க வீட்டுல நாங்க அதே தண்ணி தான் குடிக்கிறோம். நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நல்லது. ஆமா, பாபநாசம் தொகுதி இல்லையே. நீங்க வந்து பாருங்க. எனது என் இல்லத்துலயா என் தெருவாசிகளோ யாரா இருந்தாலும் கேளுங்க. இங்க உள்ள பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. தண்ணி வந்து காவி தண்ணி வந்திருக்குது அப்படின்னு சொல்லுங்க. நானே காவி தண்ணி எங்க இருக்கு? நீங்க வந்து அபாண்டமா சொல்றீங்க. இதே காவி தண்ணி தான். இல்ல, அபாண்டமா சொல்றீங்க. கார்ப்பரேஷன் வாட்டர் காவி தானே வருது. அபாண்டமா சொல்றீங்க. நீங்க காட்டுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. நான் கேக்குறேன் உங்கள்ட்ட, அல்லாவுக்கு பயந்து சொல்லுங்க. காவி தண்ணி பாபநாசலே கிடையாது. இல்ல, அப்படி நீர்த்தேக்க தொட்டிலேருந்து ஏதாவது கழிவு கடைசியா சுத்தம் செய்யப்பட்டு வரும்போது அந்த கழிவு தண்ணி வரத செய்யும். அந்த நேரத்துல முன்கூட்டியே பேரூராட்சியா இருக்கட்டும், ஊராட்சியாரும் அறிவிப்பு கொடுப்பாங்க பொதுமக்கள். வந்து இதே காணொலியை நான் எடுத்துட்டு போறேன், காவி தண்ணியை போட்டுறேன், மக்கள் பார்ப்பாங்க. நீங்க பாருங்க, காவி தண்ணி வந்து நீங்களா எடுத்துட்டு ஒரு காவி தண்ணியை கலந்து எடுத்துட்டு போய் கொடுக்கறது நாங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது. கார்பரேஷன் பைப் அதான், அதாவது காவி தண்ணி வருதுன்னாக்கா நீங்க கலக்கப்படுறல. இந்த பக்கத்துல தண்ணி தொட்டி இருக்கு. ஏன் என்ன எழுதிட்டு போறீங்க? வாங்க, நீங்க தானே தொகுதி நல்லா இருக்கு, நீங்க அப்படியே வாங்க, வீடியோல வாங்க. இது வந்து தண்ணி வருதுங்களா தொட்டில? ஏங்காது. இது ஏங்காத தண்ணி தொட்டி. இது ஏக்கம் இல்ல, ஏங்கல. இது ஏங்கல. இது இப்ப கிளீன் கொஞ்சம் செய்யப்பட்டது. இதுல இருந்து ஐயம்பட்டைக்கும் சக்கராப்பள்ளிக்கும் இடையபாடு உள்ள குப்பை தொட்டி இது. இது சக்கராப்பள்ளியும் எடுப்பாங்க, ஐயம்பட்டையில உள்ளவங்களும் எடுப்பாங்க. இந்த தண்ணி வர இது செயல் இல்ல. இங்க மக்கள் பயன்பாட்டுல இல்ல. மக்கள் பயன்பாட்டுல இப்ப இல்லாம இருக்குது. ஆல்ரெடி கேட்டாங்க, அமைச்சு வச்சாங்க, பயன்பாட்டுல இல்ல. சரி.